செங்கல்பட்டில் லஞ்சம். கணவன் தாவேக்கவில் இருந்து கடந்த மாதம் நீக்கம். மனைவிக்கு இந்த மாதம் பொறுப்பு. செங்கல்பட்டில் லஞ்சம். கணவன் தாவேக்கவில் இருந்து கடந்த மாதம் நீக்கம். மனைவிக்கு இந்த மாதம் பொறுப்பு. கடந்த மாதம் செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வீராசாமி லஞ்சம் வாங்கிய புகாரில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் ஒப்பந்ததாரரிடம் 1.3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியான நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதாக தாவேக தலைமை அறிவித்தது. ஆனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமியின் மனைவிக்கு தற்போது தாவேக்கவில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது மாம்பாக்கம் ஊராட்சி. இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக தாவேக்கவில் இருந்த வீராசாமி இருந்து வருகிறார். அண்மையில் மாம்பாக்கம் ஊராட்சியில் ஒப்பந்ததாரர் நவீன் என்பவர் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக 9.80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் போட்டு சாலை பணிகளையும் முடித்திருக்கிறார். சாலை பணிகள் முடிந்தும் பில் பாஸ் செய்யாமல் நிலுவையிலேயே இருந்து வந்துள்ளது. இதையடுத்து ஒப்பந்ததாரர் நவீன் தாவேக ஊராட்சி மன்ற தலைவரும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளருமான வீரா என்ற வீராசாமியை நாடி பில்லை விடுவிப்பது தொடர்பாக பேசினாராம். அப்போது வீராசாமி அவரிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு பின்னர் 1,80,000 இறங்கி வந்ததாக கூறப்படுகிறது. அதையும் நவீன் வீராசாமிக்கு 2 முறை தலா 50,000 ஜிபே மூலம் அனுப்பினார். மீதி 30,000 நவீன் நேரில் சென்று வீராசாமி அலுவலகத்தில் கொடுத்த வீடியோதான் சமூக வலைதளங்களில் வெளியாகியது. இந்த வீடியோ வைரலான நிலையில் இதுதான் லஞ்ச ஊழலற்ற தாவேக அரசா என்று விஜய் தலைமையிலான தாவேக அரசை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார்கள். இதனிடையே ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி கவுன்சிலரும் திமுகவினரும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்வதாகவும் தன்னுடைய பணத்தை தான் நவீன் திருப்பிக் கொடுத்ததாகவும் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார். ஆனால் தாவேக தலைமை அந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமியை கடந்த மாதம் கட்சியை விட்டு நீக்கியது தாவேக தலைமை. இதுகுறித்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து வீராசாமி நீக்கப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒருபுறம் எனில் வீராசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். 15 நாட்களுக்கு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் வீராசாமி நீக்கப்பட்ட 1 மாதத்தில் அவரது மனைவிக்கு தாவேக்கவில் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹேமாவதிக்கு தாவேக மாவட்ட கழக இணைச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.